வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த பேன் கார்டுடைய ஸ்டேட்டஸ் வந்து எப்படி நம்ம பார்க்குறதுன்றத நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பேன் கார்டு அப்ளை பண்ணியிருப்போம். இந்த பேன் ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா நான் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அந்த லிங்க்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கூகுளில் போய்ட்டு நீங்கள் பேன் ட்ராக் ஸ்டேட்டஸ்ன்னு நீங்கள் போட்டாமே போதும் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ட்ராக்ஸ் சர்ச் ஃபார் பேன் அண்ட் டேன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேன் கார்டுடைய ஸ்டேட்டஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆனவுடனே உங்களோட அப்ளிகேஷன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ பேன் அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. கீழே வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு இருக்கும். நீங்கள் எங்கே பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அங்கே உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை அதை வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, உங்களுக்கு கேப்சா பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் அந்த லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ்க்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பேன் ஸ்டேட்டஸ்க்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்டேட்டஸை அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேன் கார்டுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கும். உங்களுடைய பேன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் மட்டும் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களோட நேம் அதில் இருக்கும், உங்களோட கேட்டகரி இருக்கும், நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா என்னன்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேன் கார்டு வந்து டிஸ்பாச் ஆனால் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏர்வே நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அந்த ஏர்வே நம்பரை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப கூகுளில் போய்ட்டு இந்தியா போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்தியா போஸ்ட் ட்ராக்கிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இந்தியா போஸ்ட்டுக்கான சைட் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராக் கன்சைன்மெண்ட் இந்தியா போஸ்ட்னு வரும், ஓகேங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியா போஸ்ட்டுக்கான சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சைன்மெண்ட் நம்பர்னு இருக்கும் உங்களுக்கு. அங்கே நீங்கள் ஏர்வே நம்பர் காப்பி பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷினை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சுற்றிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆனவுடனே உங்களுடைய பேன் கார்டு ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ற அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் ஓப்பன் ஆகும். அவங்க டிஸ்பேச் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். என்றைக்கு டேட்டில் அங்கேருந்து வந்திருக்கு, எங்கெங்கே வந்திருக்குன்றதை எல்லாமே உங்களுக்கு அதில் வரும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களோட பேன் கார்டு நியூ பேன் கார்டாக இருந்தாலும் சரி, கரெக்ஷன் பேன் கார்டாக இருந்தாலும் உங்கள் ஸ்டேட்டஸை நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே என்னுடைய வெப்சைட் கொடுத்துருக்கேன், www.bhagyalakshmi.com வெப்சைட் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற மேலும் பயனுள்ள தகவலுக்கு நீங்கள் என்னோடய வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வெப்சைட் நான் திரும்ப சொல்கிறேன், www.bhagyalakshmi.com. தேங்க்யூ.